கடந்த 12 ஆண்டுகளாக செயலிழந்த நிலையில் கிடந்த சிக்காமாட், தாமான், சிரம்பான், புத்ரா அடுக்குமாடி வீடுகளுக்கான லிப்டுகள் அனைத்தும் சீரமைக்கப்படும். சிரம்பான் மாநகரில் அமைந்துள்ள குறைந்த மற்றும் நடுத்தர மலிவு விலை தனியார் அடுக்குமாடி வீடுகளின் லிப்ட் மற்றும் அதன் சீரமைப்பு பணி திட்டத்திற்கு வீடமைப்பு மற்றும் ஊராட்சி அமைச்சு 4.6 மில்லியன் ரிங்கிட் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது என நெகிரி செம்பிலான் மாநில வீடமைப்பு, ஊராட்சி மற்றும் போக்குவரத்து அரசு ஆட்சிக்குழு உறுப்பினர் அருள்குமார் ஜம்புநாதன் கூறினார். இங்கு தாமான், சிரம்பான், புத்ரா குடியிருப்பு பகுதிகள் மொத்தம் 10 பிளாக் அடுக்குமாடி வீடுகள் உள்ளன. அவற்றில் தலா 2 லிப்ட் உள்ளன என்றும் அந்த 2இல் 1 செயலிழந்த நிலையில் 1 மட்டுமே இயங்கி வருகிறது. அக்குறிப்பிட்ட 10 லிப்டுகள் கடந்த 12 வருடங்களாக பழுதாகி கைவிடப்பட்ட நிலையில் கிடப்பதாக கூறிய அவர், அவற்றை முழுமையாக பயன்படுத்த முடியாமல் இக்குடியிருப்பு பகுதியில் உள்ள சுமார் 1000க்கும் மேற்பட்ட குடிவாசிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர். குறிப்பாக முதியோர்கள் மற்றும் உடல்பேறு குறைந்தவர்கள் அவ்வீட்டு படிகளில் இறங்குவதில் பின்னர் ஏறுவதில் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியும் குறிப்பாக ஆபத்து அவசர வேளைகளில் பெரும் அவதிக்கு உள்ளானர் என்றும் நீலாய் சட்டமன்ற உறுப்பினருமான அருள்குமார் சுட்டிக்காட்டினார். தற்போது இப்பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணுவதற்கு ஏற்ப வீடமைப்பு, ஊராட்சி அமைச்சு இந்த நிதி ஒதுக்கீட்டினை அறிவித்துள்ளது. முன்னதாக குடியிருப்பு பகுதிக்கு வருகை புரிந்த அருள்குமார் பழுதடைந்த லிப்ட் அமைந்துள்ள பகுதிகளை நேரடியாக பார்வையிட்டார். இந்த சீரமைப்பு பணிகள் அனைத்தும் சிரம்பான் மாநகராட்சியின் கீழ் விரைவில் தொடங்கப்படும் என்றும் எதிர்வரும் 2025ஆம் ஆண்டு மே மாத கால அவகாசத்துக்குள் அவை முழுமை பெறும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.